யமதர்மராஜா பொதுவாக யமன் என்று அழைக்கப்படுகிறார், மரணம் மற்றும் நீதியின் தேவன். அவர் சூரிய தேவன் மற்றும் சந்தியாவின் மகனும் சனி தேவனின் மூத்த சகோதரனும் ஆவார். சனி தேவன் ஒருவர் வாழும் காலத்தில் செய்த செயல்களை மதிப்பிடுகிறார். யமன் ஒருவர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாவை தீர்ப்பளிப்பவர். முதலில் மரணம் அடைந்த மனிதன். வேதங்களின்படி மரணத்தை அனுபவித்து விண்ணுலகத்திற்கு சென்ற முதல் மனிதன் யமனே. அந்த பாதையை முதலில் கண்டவர் என்பதால் அவருக்கு பித்ருக்களின் அரசனாகவும் தெற்கு திசையின் காவலனாகவும் பதவி வழங்கப்பட்டது. மேற்கத்திய கிராம் ரீப்பர் போல அவர் தீயவர் அல்ல. அவர் தர்மராஜா, தர்மத்தை, பிரபஞ்ச நியாயத்தை முழுமையான நடுநிலையுடன் காக்கும் அரசன். யமனின் நீதிமன்றம் யமலோகம். ஒருவர் இறந்த பின் அவர்களின் ஆன்மா யமபுரிக்கு அழைத்து செல்லப்படுகிறது. சித்திரகுப்தன் யமனின் உதவியாளர் மற்றும் பிரபஞ்ச கணக்கு பதிவாளர். ஒவ்வொரு உயிரினமும் செய்த நல்லதும் கெட்டதும் அனைத்தையும் அக்ரசந்தானி என்ற மகத்தான பதிவேட்டில் பதிவு செய்கிறார். தீர்ப்பு: சித்திரகுப்தனின் அறிக்கையை கேட்ட பின் ஆன்மா சொர்க்கமா, நரகமா அல்லது உடனடி மறுபிறப்பா என்பதை யமன் தீர்மானிக்கிறார். நடுநிலை: சனி போல் யமனும் உங்கள் சமூக நிலையை கவலைப்பட மாட்டார். நீங்கள் அரசரா அல்லது ஏழையா என்பது முக்கியமில்லை, உங்கள் குணமும் செயல்களுமே தீர்ப்பின் அடிப்படை.